இந்த ஜென்ரேஷன்ல கூட நோய் நொடி இல்லாம வாழ முடியும் எப்படின்னு இதை பாரு. நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஃபுட் ரெஃபரலாஜின்ற கான்செப்ட் வந்து எனக்கு முன்னாடி ஐடியாவே இல்லை. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பண்ணா, ஸோ அதை பார்த்துட்டு சரி நம்மளுமே ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிங் எடுக்கும்போது எனக்கு இருந்த ஒரு 3-4 இஷ்யூ வந்து ரொம்பவே ஹைலைட் பண்ணி கரெக்டாக சொல்லி பாயிண்ட் எல்லாம் ட்ரிகர் பண்ணாங்க. பயங்கரமான ஒரு ரிலீஃப் கிடைச்சது. நல்ல ஒரு ஸ்லீப் இருந்துச்சு எனக்கு. 4 சிட்டிங் எடுத்ததுக்கு அப்புறம் என்னோட பாடியில என்னெல்லாம் சேஞ்சஸ் எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, நான் இனிஷியலாக ஃபேஸ் பண்ண அந்த பேக் பெயின் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக இல்லை. அது போக எனக்கு வந்து டைஜஷன் இஷ்யூ இருந்துச்சு, அதுவுமே இல்லை. மோஷனில் பிளட் ரிலேட்டடாக அந்த இஷ்யூ கொஞ்சம் இருந்துச்சு, அதுவுமே கம்ப்ளீட்டாக இதாக இருக்குது. அது போக முக்கியமாக வந்து எப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் வந்து எனக்கு நல்லாவே கம்மியாக இருக்குது. நல்லா தூங்குறேன். என்னோட டே எல்லாமே ஆக்டிவாக இருக்க ஆரம்பிச்சு. இதை வந்து நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, இதுக்கப்புறம் ரொட்டீனாகவே வீக்லி ஒன்ஸ் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே எனக்கு ஐடியா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவு எனக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் இருந்திருக்கு. மேபி நீங்களுமே இதை வந்து ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க. ஃபுட்டில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அது போக ரொட்டீனுமே நல்லா இருந்து ஹெல்த்தியாக இருங்க.